ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ரயில்வே என்டிபிசிக்காக ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லைவ் டெஸ்ட்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும் ஒரு நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலோ இல்ல ஆல்டர்னேட் நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலோ உங்களுக்கு ஒரு 70% கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்ப இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க 15, 27, 12 இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 933. சோ இந்த கொஸ்டினை பாருங்க, 15ல இருந்து 27 ஆயிருக்கு, 27 டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. சோ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. இப்படி கூடி குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டா நீங்க வந்து டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? சோ கூடி குறைகிறதுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ 15 ஆல்டர்னேட்டா பாருங்க, ஒன்னு விட்டு பாருங்க. ஓகேவா? சோ 15க்கு அடுத்து 12, 12க்கு அடுத்து என்ன இருக்கு, 9ஆ மாறி இருக்கு. ஓகேவா? சோ இல்லனா ஆட் பிளேஸ்ல இருக்கிறதும் ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதையும் பாருங்க. ஓகேவா? சோ இப்போ 15, 15ல இருந்து 12ஆ மாறுது, 12 9ஆ மாறுதுன்னா டிஃபரன்ஸ் என்ன வருது, 3 வருதா? சோ 15ல இருந்து 12ஆ மாத்தணும்னா -3 பண்ணணும், 12 9ஆ மாத்தணும் அப்படின்னா -3 பண்ணணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 27, 27 இங்க ஏதோ ஒரு நம்பரா மாறுது, அதுக்கப்புறம் அது 33ஆ மாறுது. ஓகேவா? அப்ப இந்த சீரீஸ்ல என்ன பேட்டர்னா இருக்கும், +3 போட்டா கரெக்டா வருமா? சோ 27 + 3 30, அடுத்த இதுல 30 + 3 33 வரும். அப்போ ஆல்டர்னேட்டா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆட் பிளேஸ்ல இருக்கிறது பார்க்கும்போது -3 போட்டிருக்காங்க, ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா +3 போட்டிருக்காங்க. அப்ப 27 + 3 என்ன வரும், 30. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 30. அடுத்து 30 + 3 33. ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷன் வரும், 33 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க, அந்த ஃபிகரை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ பிடிஎஃப் இருந்துச்சுன்னா நான் ஆப்ஷனை வந்து உங்களுக்கு மொத்தமா ஒரே இதுல பாக்குற மாதிரி வச்சிருவேன். சோ இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்க கொஸ்டின். ஓகேவா? நம்ம டெஸ்ட் போர்ட்டல்ல எப்படி கொஸ்டின் இருக்குமோ அதே பேஜை தான் உங்களுக்கு வச்சு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஒரு முக்காவாசி படம் வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மீதி காவாசி படத்தை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது ஈஸியா பக்கத்துல இருக்கிறத பார்த்தே வரைஞ்சிடலாம். அப்படிதானே? ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயருக்குள்ள டைமண்ட் ஷேப்ல ஒரு ஸ்கொயர் வரணும். அப்படிதானே? அப்ப இங்க வந்து அதை என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த டைமண்ட் ஷேப்பா இருக்கிறதுக்கு இங்க ஒரு கோடு போடுவீங்க. ஓகே, சோ இந்த இடத்துல என்னால வந்து டிரா பண்ண முடியாது, சோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போடணும், அதுக்கப்புறம் இத இங்க சேர்க்கணும். அப்படிதானே? இல்ல பக்கத்துல இருக்கிறத பார்த்துனாலும் அப்படியே வரைஞ்சிருங்க. ஓகே, சோ உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்கு, ஜாயின் பண்றதுக்கு ஒரு கோடு போடுவீங்க, அதுக்கு கீழே ஒரு கோடு 2 புள்ளி, அப்படிதானே வரணும். இல்லன்னா இதை பார்த்து அப்படி பாருங்க, ஜாயின் பண்றதுக்கு ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு கீழே இன்னொரு கோடு 2 புள்ளி வரணும். ஓகேவா? சோ 2 கோடு 2 புள்ளி இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடு தான் இருக்கு, 2 கோடு இல்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கோடும் இருக்கு, அதுக்கு கீழேயும் கோடு போட்டுக்கலாம், 2 புள்ளியும் இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வரும்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப ஆப்ஷன் சி எடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 புள்ளிக்கு பதிலா 4 புள்ளி வச்சிருக்காங்க, அதனால ஆப்ஷன் சி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் டி ல பாத்தீங்கன்னா புள்ளி கரெக்டா வச்சிருக்காங்க, கோடு வந்து இங்க வரைக்கும் போட்டிருக்காங்க. சோ அதனால ஆப்ஷன் டி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சோ புரியுதா? ஒண்ணுமே இல்ல, ஃபிகர் கம்ப்ளீஷன்ங்கிறது வந்து நீங்க ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணிலாம் யோசிக்கணும் இல்ல. பக்கத்துல இருக்க படத்தை பாருங்க, அந்த படத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி போடுங்க. ஒரு கோடு இதை சேர்க்கறதுக்கு போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு கோடு போடணும், அதுக்கப்புறம் 2 புள்ளி வைக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கோடு போட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் போடணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அகைன் நம்பர் சீரிஸ் கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. 4, 15, 41, 134 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை சால்வ் பண்ணலாமா? சோ 4 வந்து என்னவா மாத்திருக்காங்க, 15ஆ மாறுது. ஓகேவா? சோ 4, 4க்கு அடுத்து 15, அடுத்து 41, அடுத்து 134. ஓகே, சோ இந்த 134க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். இப்போ வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்துல இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கலாம். ஸ்டார்டிங் நம்பர் பாருங்க 4ன்னு இருக்கு, எண்டிங் நம்பர் பாருங்க 134ன்னு இருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. சோ 4 15ஆ மாத்தணும். என்ன பண்ணலாம்னா 4 × 1 + 11ன்னு போடலாம். ஓகேவா? சோ நம்பர் சீரிஸ்க்கு லாஜிக் வந்து எப்படினாலும் யோசிக்கலாம். இப்ப 4 15ஆ மாத்தணும்னா 4 × 1 + 11ன்னு போட்டேன்னா அது என்னவாயிரும், 15ஆ மாறிடும். அடுத்து 15 41ஆ மாத்தணும். சோ 15 × 2 + 11ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னவாயிரும், 41ஆ மாறிடும். அடுத்த இதுல பாருங்க, இங்க 41 இருக்கு. சோ 41 × 3 + 11 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 134ன்னு வரும். அடுத்த இதுல எனக்கு என்ன வரும், 134 × 4
பிளஸ் 11. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும்? 134 இன்ட்டு 4, 4 4 16, 4 3 12, 12 1 13, ஸோ 4 1 5, 536. ஸோ கரெக்ட் தானே? ஸோ 536. 536 கூட 11 கூட்டினீங்கன்னா 547. ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 547. ஸோ பெரும்பாலும் ஒரு 70% கொஸ்டினுக்கு வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. அப்படி அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது லாஜிக்கா இருக்கும். இன்டூ 1 + 1, இன்டூ 2 + 2 இருக்கும், இல்ல இன்டூ 1 + 11 + 12 அந்த மாதிரி எப்படினாலும் போகலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் நம்பரா வரலாம், இல்லைன்னா கியூப் நம்பரா வரலாம். லாஜிக் எப்படினாலும் இருக்கலாம். நீங்க நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண இதுக்கான லாஜிக் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, இன்இக்வாலிட்டி அப்படிங்கக்கூடிய டாபிக். ஓகேவா? சோ 2016ஓட ரயில்வேயோட பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் இருக்காது. இப்போ ரீசெண்டா நடந்து முடிச்சு இல்லையா, 2021 அந்த டைம்ல லாஸ்டா நடந்துச்சு இல்லையா, அந்த பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இதுக்கு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இதுல சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா greater than or equal to, less than or equal to இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். சோ கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த கன்க்ளூஷன் கரெக்டான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது பேப்பர் பண்ண இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். Z less than R equal to W greater than or equal to P equal to Q greater than T சொல்லிருக்காங்க. Qக்கும் Zக்கும் என்ன ரிலேஷன் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ Z இங்க இருக்கு, Q இங்க இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ ஒரு டைம் இத புரிஞ்சுக்கோங்க. சோ ஏற்கனவே நீங்க வந்து பேசிக் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். சோ பேசிக் முடிக்காத ஸ்டூடெண்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப greater than or equal to இருந்துச்சுன்னா உங்களால கம்பேர் பண்ண முடியும். அப்படிதானே? ஏன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு less than or equal to less than இப்படி போதுனாலும் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அதே இது ஒன்னு greater than இருக்கு, ஒன்னு less than இருக்கு, இப்படி ஆப்போசிட் சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஒன்னு பெருசுங்காங்க, ஒன்னு சின்னதுங்காங்க. சோ இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. அதை செக் பண்ணாமலே நம்ம வந்து என்ன சொல்லிடலாம்? ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கியூல இருந்து நான் இசட்டுக்கு போகணும். அதாவது கியூக்கும் இசட்டுக்கும் நான் ரிலேஷன் பார்க்கணும். இசட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு? லெஸ் தன் சிம்பிள் இருக்கு, அடுத்து ஈக்குவல் இருக்கு, அடுத்து கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கு. லெஸ் தனும் கிரேட்டர் தனும் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தனும் கிரேட்டர் தனும் சேர்ந்து வருது அப்படின்னா என்னால கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல இசட் லெஸ் தன் ஆர்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல கிரேட்டர் தன் வருது. சோ இப்படி ரெண்டு சிம்பிள் லெஸ் தன் கிரேட்டர் தன் வந்துச்சு. ஒரே சிம்பிளா போகணும். ஒன்னு லெஸ் தன்னா லெஸ் தன்னா போகணும், கிரேட்டர் தன்னா போகணும். இப்படி ஆப்போசிட்டா போச்சுன்னா கண்ணை மூடிட்டு இது வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ Q less than Z அப்படிங்கிறது ராங். ஓகேவா? சோ நீங்க செக் பண்ணினாலும் பார்க்கலாம். செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சிம்பிள் வந்து ஆப்போசிட்டா இருக்குனாலே நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப நீட்டா இந்த டாபிக் வந்து நான் டீச் பண்ணிருப்பேன். சோ பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல பாத்துக்கோங்க. ஓகே, சோ அப்ப இது ஃபால்ஸ். அடுத்து ஆருக்கும் டீக்கும் பாருங்க. இப்போ ஆருக்கும் டீக்கும் இடையில இருக்க சிம்பிள் மட்டும் செக் பண்ணுங்க. கிரேட்டர் than or equal to, greater than equal to இருக்கா? சோ இப்போ இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சோ ப்ரிஃபரன்ஸ் பாக்குறதுக்கான ஷார்ட்கட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். greater than or equal to இவங்க 3 பேரும் வர்றாங்கன்னா இவங்களுக்குள்ள யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தனுக்கு கொடுக்கணும். அடுத்து இவங்க 2 பேரும் வராங்கன்னு வச்சுக்கோங்க. கிரேட்டர் than or equal to வர்றாங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் வந்திருக்காங்கன்னா இவங்க 2 பேர்ல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் than or equal to ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரிதான் less than or equal to வருதுன்னா இவங்க 3 பேரும் வந்தாங்கன்னா ஆன்சர்ல யார் வருவாங்கன்னா less than வருவாங்க. அதே less than or equal to மட்டும் தான் இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்கன்னா இவங்க தான் டான். அப்போ less than or equal to தான் வருவாங்க. இதை ரொம்ப ஷார்ட்கட்டா நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகேவா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆருக்கும் டீக்கும் இடையில பாருங்க என்னென்ன சிம்பிள்லாம் இருக்கு? கிரேட்டர் than or equal to இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு, கிரேட்டர் than இருக்கு. அப்ப இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? யார் இங்க டானு? கிரேட்டர் than தான் டானு. அப்போ இங்க கிரேட்டர் than வரணும். அப்போ ஆர் கிரேட்டர் than டீங்கிறது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். ஓகேவா? சோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூன்னு போடலாம். ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஸ்டின் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி தான், அதே சிம்பிள் தான் இருக்கும். சிம்பிளை வச்சுதான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சோ கியூவுக்கும் இசட்டுக்கும் பார்க்க போறீங்க. கியூவுக்கும் இசட்டுக்கும் பார்க்கும்போது ஆப்போசிட் சிம்பிள்ஸா இருக்கு. லெஸ் தனும் கிரேட்டர் தனும் இருக்கும்போது கம்பேர் பண்ண முடியாது. சோ நான் என்ன சொல்லிடலாம்? இதை எலிமினேட் பண்ணிடலாம். இது ராங்கு நான் ஷுவரா சொல்லிடலாம். இப்போ ஆருக்கும் டீக்கும் நான் பார்க்கணும். என்னென்ன சிம்பிள் மாறி வருது? கிரேட்டர் தன் இருக்கு, ஈக்குவல் இருக்கு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. இவங்க 3 பேர் வர்றாங்கன்னா யாரு வந்து இங்க டான்? யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கிரேட்டர் தனுக்கு கொடுக்கணும். அப்ப கிரேட்டர் தன் சிம்பிள் தான் இங்க வரணும். அப்ப ஆர் கிரேட்டர் தன் டீங்கிறது கரெக்ட்.
சில ஆப்ஷன்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஆர் கிரேட்டர் than டீன்னு கொடுக்காம டி லெஸ் than ஆர்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கும் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இப்போ ஆர் கிரேட்டர் than டீனும் நான் சொல்லலாம், இல்ல டி லெஸ் than ஆர்னு சொல்லலாம். அப்படிதானே, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. நமக்கு ஆன்சர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஆர் கிரேட்டர் than டீன்னு வரும். ஆனா எக்ஸாம்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு டி லெஸ் than ஆர்னு கொடுத்திருப்பான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ அப்போ இதுல ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் ரெப்ரசென்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் அஸ் தே வுட் அப்பியர் இன் த இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஓகே, ஸோ இங்கிலீஷ் டிக்ஷனரியில எப்படி வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஓகேவா, ஸோ டிக்ஷனரி ஆர்டர்ல இது வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மெஷின், மேக்பிரே, மெஷினரி, மேக்ரானி, மேக்ஸெட்டிக். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இல்லைன்னா டிக்ஷனரி ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயுமே எம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது லெட்டர் பாருங்க, எல்லாத்துலயுமே ஏ தான் இருக்கு. ஸோ இதை வச்சு சொல்ல முடியாது. மூணாவது லெட்டர் பாருங்க, எல்லாத்துலயுமே சி இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு சொல்ல முடியாது. இப்போ நாலாவது லெட்டர் பாத்தீங்கன்னா இங்க ஹச் இருக்கு, அடுத்து ஏ இருக்கு, அடுத்து ஹச், அடுத்து ஏ, அடுத்து ஹச். ஓகேவா, ஸோ இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஹச் ஃபர்ஸ்ட் வருமா, ஏ ஃபர்ஸ்ட் வருமா? ஹச்சுக்கு முன்னாடியே ஏ வந்துரும். அப்ப ஏ இருக்கிறத மட்டும் எடுங்க. ஏ இருக்கிறதுனா இங்க என்ன இருக்கு, ரெண்டாவது லெட்டர்ல எம்ஏசிஏன்னு இருக்கு. ஓகே, ஸோ நாலாவது லெட்டர்ல பாத்தீங்கன்னா எம்ஏசிஏன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு இப்போ ரெண்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் வருமா இல்ல நாலு ஃபர்ஸ்ட் வருமா நமக்கு தெரியாது. ஸோ அகெயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்பேர் பண்ணணும். ரெண்டுக்கும் நாலுக்கும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா எம்ஏசிஏ, இங்கேயும் அப்படிதான் இருக்கு, எம்ஏசிஏன்னு இருக்கு. அப்ப அஞ்சாவது லெட்டர் பாருங்க, இங்க பின்னு ஆரம்பிச்சிருக்கு, இங்க ஆர்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஏபிசிடில ஃபர்ஸ்ட் பி வருமா ஆர் வருமா? பி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இவங்க ரெண்டு பேர்ல ரெண்டுக்கும் நாலுக்கும் வச்சு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது லெட்டர் தான், அதாவது ரெண்டாவது வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா இங்கதான் இங்க பி இருக்கு, இங்க ஆர் இருக்கு. புரியுதா? அப்போ ரெண்டு வரும். ரெண்டுக்கு அடுத்து என்ன வரும், நாலு வரும். ஓகேவா, சோ இப்போ நான் ரெண்டு நாலு. அடுத்து பாருங்க, அடுத்து இவங்க மூணு பேருக்குள்ள செக் பண்ணணும். ஓகே, சோ இப்போ ஆப்ஷன் வந்துருங்க, ரெண்டு நாலுன்னு ஆரம்பிக்கணும். எந்த ஆப்ஷன்லயுமே ரெண்டு நாலுன்னு இல்ல. இந்த ஆப்ஷன்ல நாலு ஒண்ணுன்னு இருக்கு, இதை எலிமினேட் பண்ணிடலாம். இதுல ரெண்டு அஞ்சுன்னு இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். இதுல மட்டும்தான் ரெண்டு நாலுன்னு ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம இதை வச்சு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா, சோ மீதி இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா, மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கட்டாலும் நமக்கு வந்து மார்க் தான். அப்படிதான், எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப ரெண்டு நாலுன்னு சொல்லியாச்சு. அடுத்து ஒன்னு மூணு அஞ்சு. இவங்க மூணு பேர்ல அடுத்து யாரு வருவாங்கன்னு பாக்கணும். சோ எம்ஏசிஹெச் இருக்கு, இங்கேயும் எம்ஏசிஹெச் இருக்கு, இங்கேயும் எம்ஏசிஹெச் இருக்கு. அஞ்சாவது லெட்டர் பாருங்க, இங்க இங்க என்ன இருக்கு, ஐ இருக்கு. ஓகே, சோ ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு, இங்க என்ன இருக்கு, இ இருக்கு. அப்ப ஏபிசிடில ஐ ஃபர்ஸ்ட் வருமா இ ஃபர்ஸ்ட் வருமா? இ தான் ஐக்கு முன்னாடி வரும். அப்ப அஞ்சு வரும். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்ல செக் பண்ணுங்க. சோ ஐ என் இ இருக்கு. ஓகேவா, சோ அப்ப யார் வருவாங்க, ரெண்டு நாலு அஞ்சு ஒன்னு மூணு. இதான் இதுக்கான கரெக்ட் ஆர்டர். நீங்க உட்கார்ந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஏபிசிடி தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல அகைன் ஒரு இன்இக்வாலிட்டி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இசட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல எது கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சொல்லி தந்த அந்த டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சிக்கும் பிக்கும் இடையில பார்க்கணும். சிம்பிள் பாருங்க, யாரெல்லாம் இருக்காங்க, லெஸ் தன் இருக்காங்க, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்காங்க, ஈக்குவல் இருக்காங்க. இவங்க மூணு பேர் வந்தாங்கன்னா யாரு டானு, யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், லெஸ் தனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படிதானே, அப்போ சி லெஸ் தன் பி. சோ கரெக்டா, ஒன்னாவது ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது செக் பண்ணுங்க, எம்முக்கும் பிக்கும் இடையில செக் பண்ணுங்க. எம் இங்க இருக்கு, சோ பி இங்க இருக்கு. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, சாரி லெஸ் தன் ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா யாரு வருவாங்க, சிம்பிள்ல லெஸ் தன் தான் ஆன்சர்ல வருவாங்க. ஓகேவா, அப்ப எம் லெஸ் தன் பின்னு வரணும். இங்க என்ன போட்டிருக்காங்க, எம் கிரேட்டர் தன் பின்னு போட்டிருக்காங்க. அப்ப இது தப்பு. ஓகே, ரெண்டாவது முடிவு தப்பு. மூணாவது முடிவை பாருங்க, இசட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசட்டுக்கும் கியூவுக்கும் இடையில செக் பண்ணுங்க. ஸோ இசட் இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. ஸோ கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் வந்துட்டாலே ரெண்டு வரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த ஆப்ஷன் தப்புன்னே நான் சொல்லிடலாம். அப்படிதானே, ஏன்னா இசட்டையும் கியூவையும் என்னால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இடையில கிரேட்டர் தனும் லெஸ் தனும் சிம்பிள் இருக்கு. ஓகேவா, அதனால என்னால கம்பேரே பண்ண முடியாது. அப்போ நான் இது வந்து ராங்னு சொல்லிடலாம். அப்போ ஒன்லி ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு எம் லெஸ் தேன் பின்னு ஆன்சர் வந்துச்சு. அதனால இதுவும் தப்பு. ஓகே, ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இன்னும் நீங்க தெளிவா பார்க்கணும், நான் இப்பதான் பிகினரா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்னும் சிலபஸ் முடிக்கல. ஸோ அப்போ நீங்க பேசிக்கான கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும். அது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜ். ஓகே, சோ இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தண்ணியில போய் காட்டுனீங்கன்னா தண்ணியில எப்படி தெரியும்? சோ உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்னு. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சோ மிரர் இமேஜ் அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்ணாடியில தெரியுது. சோ கண்ணாடியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகும். இதா மிரர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா காட்டக்கூடிய பிம்பம் எல்லாமே பாத்தீங்கன்னா தலைகீழ தெரியும். காட்டக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், தலைகீழ தெரியும். ஓகேவா? சோ அப்போ இத கண்ணாடியில காட்டும்போது அப்படிதான் இருக்கும். லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்க வேண்டாம், அப்படியே தலைகீழ தெரியும். அப்போ கே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழ தெரியும். ஓகே, சோ கேய தலைகீழ போட்டாங்க அப்படின்னா இங்க வந்து கேய அப்படி எழுதியிருக்காங்க, இங்கேயும் கேய அப்படியே எழுதியிருக்காங்க, தலைகீழ எழுதல. சோ அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க, கேய இங்க கரெக்டா எழுதியிருக்காங்க பாருங்க, தலைகீழ போட்டிருக்காங்களா கேய. சோ இந்த இந்த நாலாவது ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? சோ இந்த மூணு ஆப்ஷனுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கேய வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். இங்க மட்டும் தான் கேய தலைகீழ போட்டிருக்காங்க. இங்க வந்து கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிருக்காங்க, இங்கேயும் கொஸ்டின்ல இருக்க மாதிரியே போட்டிருக்கான். இங்க வந்து லெஃப்ட் ரைட் மாத்தி போட்டிருக்கான். இந்த லெஃப்ட் ரைட் மாத்தி போடுறது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல வந்துரும். அதனால இந்த மூணு ஆப்ஷனும் தப்பு. ஒரே ஒரு லெட்டர் வச்சு மட்டுமே நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் நம்ம சொல்லிடலாம். அடுத்து ஏ. சோ ஏ இருக்கு, ஏய தலைகீழ போட்டீங்க அப்படின்னா எப்படி வரும்? இப்படிதானே ஏய தலைகீழ போடுவீங்க. ஐ ஐ வந்து தலைகீழ போட்டாலும் அப்படிதான் வரும். அடுத்து பாருங்க, இந்த பி இருக்கு, இந்த பி தலைகீழ வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ பியா மாறிடும். அடுத்து டூவை தலைகீழ போட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து சோ சிக்ஸ் தானே. சோ சிக்ஸ தலைகீழ போட்டிருக்காங்க, சாரி நைன். சோ நைனை தலைகீழ போட்டிருக்காங்க. சோ நைனுக்கு அடுத்து சிக்ஸ். ஓகே, சோ தண்ணியில பார்த்தா தலைகீழ தெரியும். கண்ணாடினா லெஃப்ட் ரைட் மாத்தி போடணும், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து வித்தியாசமானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 லெட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல ஆட் ஒன் அவுட். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான், அதாவது இந்த இ தான் ஆட் ஒன் அவுட்னு நான் சொல்றேன். அப்ப என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னு உங்களால யோசிக்க முடியுதா? ஜேஎஃப்டிஇ எல்லாமே ஏபிசிடி தானே மேம், அதுல ஈய மட்டும் எப்படி ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடியை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு குரூப்பை வந்து நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லலாம். வவ்வல்ஸ்ங்கிறவங்க யாருன்னா ஏஇஐஓயு, இவங்க 5 பேர் தான் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ மீதி இருக்க ஏஇஐஓயு போக மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, கான்சோனன்ஸ். ஓகே, சோ அப்போ இங்க பாருங்க, அப்ப இங்க என்ன இருக்கு, இ இருக்கா? அப்ப இங்க ஜே எஃப் டி எல்லாமே கான்சோனன்ட் லெட்டர்ஸ், இ தான் வவ்வல். அப்போ இதுதான் என்னது, ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஈயை தவிர அனைத்து விருப்பங்களும் மெய்யெழுத்துக்கள், இ வந்து ஒரு உயிரெழுத்து, எனவே இ வந்து வித்தியாசமானது. சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நீங்க பாத்துக்கலாம். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின். ஸோ இ மட்டும் தான் வவ்வல், நான் சொன்ன கான்செப்ட் இ தான் வவ்வல், மீதி எல்லாமே கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, சப்போஸ் தட் இஸ் தட் இன் அ பர்டிகுலர் கோட் டைகர் இஸ் ரிட்டன் அஸ், இந்த மாதிரி எழுதுறோம், டைகர் இந்த மாதிரி எழுதுறோம், மெரிட்டை வந்து இப்படி எழுதுறோம் அப்படின்னா ஃப்ரோசன்ங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம்க்கும் ரீசனிங் கொஸ்டின் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம்க்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் சேஞ்ச் ஆகும். ரீசனிங்ல பஸ்ஸில் மட்டும்தான் ஃபுல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி தமிழ் மீடியம்க்கும் சரி இங்கிலீஷ் மீடியம்க்கும் சரி ரீசனிங்ல வந்து கொஸ்டின் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டைகர் அப்படிங்கறத இந்த மாதிரி எழுதுறாங்க, மெரிட்டுங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க, அப்ப ப்ரோசன்ங்கிறத எப்படி எழுதுவோம்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான லாஜிக் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டைகர்ங்கிறத இப்படி எழுதுறாங்கன்னா என்ன லாஜிக்கா இருக்கும்? ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா நாம? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டைகர்னு சொல்லியிருக்காங்க, டிஐஜிஇஆர் டைகர். ஓகே, ஸோ டைகர்ங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க, QDFHS. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்க இதை வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கலாம். ஆனா இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், இதுக்கு ஏபிசிடி எழுத வேண்டிய அவசியம் இல்ல, ஜஸ்ட் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப டீக்கும் கியூக்கும் ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க, ஐல இருந்து டிக்கு போறதுக்கு ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க, ஜில இருந்து எஃப்க்கு, இல இருந்து ஹச்சுக்கு. சோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் வந்து பக்கத்துல பக்கத்துல இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க ஏபிசிடி எழுதிக்கோங்களேன். பாருங்க, டீல இருந்து கியூக்கு போனோம், டி எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. கியூ உங்களுக்கு எங்க இருக்கு, இங்க இருந்து 2 லெட்டர் தள்ளி இருக்கு. ஐல இருந்து டிக்கு போனோம், ஐ எங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, கிட்டத்தட்ட 4 லெட்டர் தள்ளி போனாதான் வரும். சோ அப்போ ஆப்போசிட்டா பார்க்க கூடாது. அப்ப எப்படி பண்ணலாம்னா
ஃபர்ஸ்ட் லாஸ்டோட பார்க்கலாம். டியையும் எஸ்ஐயும் பாருங்க. ஸோ டியும் எஸ்ஸும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. டீக்கு முந்தின லெட்டர் தான் எஸ். அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இது பண்ணிருக்காங்க. ஸோ -1 பண்ணிருக்காங்க. ஆறுல இருந்து கியூக்கு போலாம் அப்படிதானே. ஸோ லாஸ்டையும் ஃபர்ஸ்டையும் பாருங்க. அப்ப ஆறுல இருந்து கியூக்கு போகணும்னா -1 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த செகண்ட லாஸ்ட்ல இருந்து செகண்டோட இது பண்ணணும். அப்ப ஐல இருந்து ஹச்சுக்கு போகணும். ஐல இருந்து ஹச்சுக்கு போனாலும் -1. அதே மாதிரி ஈல இருந்து டிக்கு -1. ஜில இருந்து எஃப்க்கு போனோம் அப்படின்னாலும் -1 எடுக்கணும். அப்ப இங்க லாஜிக் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ -1 பண்ணணும். பட் நேரா நேரா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லாஸ்டோடையும் லாஸ்ட ஃபர்ஸ்டோடையும் வச்சு பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃப்ரோசன் தானே சொல்லியிருந்தாங்க. ஃப்ரோசன். அப்போ எஃபோட முந்தின லெட்டரை வந்து லாஸ்ட்ல எழுதணும். இங்க உள்ளதோடது இங்க வரணும். ஓகேவா. சோ எஃப்க்கு முன்னாடி என்ன லெட்டர் வரும்? இ வரும். அப்ப இங்க இ போட்டுடலாம். சோ எண்ணுக்கு முந்தின லெட்டர் என்னதுன்னு பாருங்க. என் எங்க இருக்கு? எண்ணுக்கு முந்தின லெட்டர் எம். சோ அதை இங்க போடணும். அடுத்து ஆருக்கு முந்தின லெட்டர் என்னது? கியூ. சோ அப்ப கியூவை தூக்கி இங்க போடணும். அடுத்து என்ன இருக்கு? ஈக்கு முந்தின லெட்டர் என்னது? ஈக்கு முந்தின லெட்டர் டி. அப்ப டியை தூக்கி இங்க போடணும். அடுத்து ஓக்கு முன்னாடி என்ன வரும்? என் வரும். அப்ப அந்த எண்ணை தூக்கி இங்க போடணும். இசட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? ஏ வரும். ஓகே. சோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன். எதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இன்னும் சிலபஸே நான் முடிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து MDA NQE. ஓகே. சோ MDA NQE அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இல்ல ஒரு ஆட் ஒன் அவுட்டை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா காப்பிரைட்டு, பேட்டன்ட், ஷேரிங், அடுத்து ஓனர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை வந்து சேம் மீனிங்கா இருக்கு. ஒண்ணு மட்டும் வேற மீனிங்கா இருக்கு. காப்பிரைட். இப்போ நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் வாங்கணும். அப்படிதானே. காப்பிரைட் வாங்கி வச்சிட்டேன்னா வேற யாரும் என்னோட கண்டென்ட்டை வந்து திருட முடியாது. இல்ல புதுசா நான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்ப நான் காப்பிரைட் வச்சு வச்சிருவேன். ஓகேவா. சோ பேட்டன்ட்ங்கிறது என்னன்னா இதுக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்னு வாங்குறது. அதே மாதிரி ஓனர்ஷிப்பும் இப்போ நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன்னா இதுக்கு நான் தான் உரிமையாளர். கிட்டத்தட்ட இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஏதாவது ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்ல புதுசா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே உரிமையாளர் நான் தான் அப்படின்னு போட்டிருப்போம் இல்லையா. அப்போ இந்த ஷேரிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஆட் ஒன் அவுட்டா இருக்கு. ஷேர் பண்றது. ஓகேவா. சோ அப்போ இந்த மூணும் சேமா இருக்கு. இந்த ஒண்ணுதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா. சோ இந்த காப்பிரைட், பேட்டன்ட், ஓனர்ஷிப் மூணுமே சேம் மீனிங். ஷேரிங் மட்டும் டிஃபரெண்டான மீனிங். ஓகேவா. சோ அப்ப அதுதான் உங்களுக்கு என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. பின்வரும் நோற்றில் முரண்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். உங்களுக்கு இது தமிழ்ல தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. எக்ஸாம்ல இங்கிலீஷ்லயும் கொடுப்பாங்க. காப்புரிமை, காப்புரிமம், உரிமை. சோ இது மூணுமே பார்த்தாலே தெரியுது சேம் மீனிங்கா தான் இருக்கு. பகிர்தல் வந்து என்னது? ஆப்போசிட் மீனிங். ஓகேவா. சோ அதனால இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது எழுத்து திரள் முதல் எழுத்து திரளுடன் தொடர்புடையது. நான்காவது எழுத்து திரள் மூன்றாவது எழுத்து திரளுடன் தொடர்புடையது. அதே போலவே ஐந்தாவது எழுத்து திரளுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பாத்துக்கோங்க. Select the option that is related to the fifth letter cluster in the same way as the second letter is related to the first letter. So second இருக்கிறது first ஓடது relate ஆகுது. And the fourth cluster is related to the third cluster. இங்க பாருங்களேன். LZ Y எப்படி மாத்திருக்காங்க? LYZ ன்னு மாத்திருக்காங்க. ஓகே. அடுத்த இதுல பாருங்க. QWE வந்து EQW ன்னு மாத்திருக்காங்க. EQW. அடுத்து வந்து HGM எப்படி மாத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? LZY ன்னு கொடுத்திருந்தாங்க. அதை LYZ ன்னு மாத்திருக்காங்க. இது எப்படிடா அப்படி மாறிச்சுன்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இதுக்கு வேணா நம்பர் போடுங்க. 1 2 3ன்னு இருக்க நம்பரை எப்படி மாத்திருக்காங்க? L அப்படிதான் வச்சிருக்காங்க. ஓகேவா. சோ 3ஐயும் 2ஐயும் இங்க மாத்திருக்காங்க. 3 2ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி அடுத்து என்ன இருந்துச்சு? QWE இருந்துச்சு. அதை வந்து எப்படி மாத்திருக்காங்கன்னா EQW மாத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ EQW மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்திருப்பாங்க? 1 2 3 நம்பர் போட்டீங்க அப்படின்னா இந்த இது வரல. அப்ப நம்ம யோசிச்சிருக்க லாஜிக் வந்து தப்பு. 1 3 2 சம்டைம்ஸ் இந்த லாஜிக்கும் இருக்கலாம். இந்த லாஜிக் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது லாஜிக் யோசிச்சிருப்பாங்க. ABCD ஆர்டர்ல கூட அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ ABCDல பாத்தீங்கன்னா L அடுத்து YZ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஒண்ணு அந்த லெட்டருக்குள்ளேயே இப்படி ஏதாவது ஒரு பேட்டர்ன் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். லாஜிக் எப்படினாலும் யோசிக்கலாம். ஓகேவா. அப்ப இதையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? E வரும். அடுத்து Q வரும். அடுத்து W வரும். ஓகே. சோ அடுத்து உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? HGM க்கு கேட்டிருந்தாங்க. அப்ப இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் G வரும்.
அதுக்கடுத்து ஹச் வரும், அடுத்து எம் வரும், GHM. ஓகே, ஸோ கிளியரா புரிஞ்சிருச்சா? லாஜிக் வந்து எப்படினாலும் யோசிக்கலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல வவல்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு கான்சோனன்ட் எடுத்து போட்டிருக்கலாம், இல்ல அந்த லெட்டருக்குள்ளேயே நம்பர் போட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் லாஜிக் வந்து திங்க் பண்ணலாம் நீங்க. ஆனா இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப HGMங்கிறது GHM மாறும். ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே டெஸ்ட் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து தெளிவா கொடுத்துருப்போம். அதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம மேக்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 4 கிளாஸ் போயிடும், ரீசனிங் மட்டுமே ஒரு 4-5 கிளாஸ் போகும். அதனாலதான் நேத்து ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 40 கொஸ்டினும் ஒரே வீடியோல உங்களுக்கு டீச் பண்ணும்போது அதுவே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்டயே போயிருச்சு. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு நான் உங்களுக்கு வந்து போட்டுருந்தேன். ஏன்னா ஒரே வீடியோலயே உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ ஆனா டெய்லி நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு NTPC எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் புதுசா இப்பதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது, எனக்கு எதுவுமே புரியவே இல்ல, எல்லாமே குழப்புது, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்க்கு தேவையான எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 hours கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வெறும் CBT 1 மட்டும் இல்ல, CBT 2 எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல இருக்க எல்லா கிளாஸஸும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். வெறும் ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்ல, SSC, பேங்க், TNPSC எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு சாட்டர்டே வந்து NTPCக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். அதனால எல்லாருமே என்ன பண்ணிருங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே வரை அந்த டெஸ்ட் வந்து ஓப்பன்ல இருக்கும். டியூஸ்டே மார்னிங் வரை அந்த டெஸ்ட் ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஸோ டியூஸ்டே மார்னிங் கிட்டத்தட்ட 3 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த 3 டேஸுக்குள்ள அந்த லைவ் டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணி அதை நல்லா அனலைஸ் பண்ணிருங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை எல்லாமே நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ நான் அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயே அட்டன் பண்ணலாம். அதனால ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஜிபே பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஏன்னா ஆப்ல நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கும். இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு நிறைய வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும், வார வாரம் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இதுல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்க NTPC படிக்கிறீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கே 4 மாசம் ஆகிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க கையில எந்த புக்குமே இல்ல, ரயில்வே சம்பந்தப்பட்ட எந்த மெட்டீரியலும் இல்லைனாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கோங்க, டைரக்டா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க நம்மளோட கிளாஸஸ் வந்து லேப்டாப்லயும் பாத்துக்கலாம், நீங்க போன்லயும் பாத்துக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் அப்ளை பண்றதுல டவுட் இருக்கு, கிளாஸ் ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த தடவை ரயில்வேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போகணும். ஸோ வெறித்தனமா படிங்க. தேங்க்யூ.